அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபௌமி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கஸ்டர்ட் கேக் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். பிளெயின் கேக், கஸ்டர்ட் பவுடர், 1/2 லிட்டர் பால், நட்ஸ், சுகர், அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர், நான் ராஸ்பெரி ஃப்ளேவர் எடுத்துருக்கேன், எந்த பிராண்ட் வேணாலும் சேர்க்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் 1/2 டம்ளர் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதை இந்த பாலில் ஊற்றி காய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா கை விடாமல் நல்லா கஸ்டர்டை நல்லா காய்ச்சிக்கணும். இப்போ இது கூட நம்ம 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். இந்த டெக்ஸ்சர் வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூல் பண்ண விட்டுடலாம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இப்போ நட்ஸு வந்து பாதாமும் ரைஸின்னு எடுத்துருக்கேன். எனி நட்ஸு சேர்த்துக்கலாம், எந்த நட்ஸு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் லேயரில் வந்து நம்ம பிளெயின் கேக்கு ஃபஸ்ட் லேயர் செட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து கஸ்டர்ட் க்ரீம் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, இந்த கஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் லேயர் நம்ம கஸ்டர்ட் க்ரீம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கார்னிஷ்க்கு கொஞ்சம் நட்ஸை மேலே தூவிக்கலாம். இப்போ நட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே செகண்ட் லேயர் வந்து நம்ம திருப்பி செகண்ட் லேயர் வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் வச்சாச்சு. இப்போ திருப்பியும் கஸ்டர்டை திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டர்ட் லேயர் செகண்ட் லேயர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் செட் பண்ண விட்டுடலாம். ஃப்ரிட்ஜாக இருந்தால் ஒரு 4 ஹவர்ஸ் விட்டுருங்க. இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. 2 ஹவர்ஸ் கழித்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், டேஸ்டியான கஸ்டர்ட் கேக் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனோடு உங்களுக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.